கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். இப்போ ரீசண்டா செபி கிட்டேருந்து தங்கம் சம்பந்தமா ஒரு சர்க்குலர் வெளியே வந்திருக்கு. அது எல்லாராலையும் கூர்ந்து கவனிக்கப்படுற ஒரு சர்க்குலரா இருக்கு. செபியோட வரம்புக்கு உட்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டு ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கு, எதெல்லாம் செபியோட வரம்புக்கு வராம இருக்கு, இதெல்லாம் என் வரம்புல இல்லை அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சர்க்குலர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செபி யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இது இந்திய பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தும், முதலீட்டாளர்களை பாதுகாக்கும் மற்றும் நியாயமான வர்த்தகத்தை உறுதி செய்யும் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. 1988 ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பா இருந்து 1992 சட்டப்பூர்வமா செபி ஆக்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்க யாரெல்லாம் ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் புரோக்கர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், லிஸ்டட் கம்பெனிஸ், இதெல்லாம் அவங்க ஒழுங்குபடுத்துறாங்க. முதலீட்டாளர்களோட நலன்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் செபி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த பங்குச்சந்தையில வெளிப்படையான, அதே மாதிரி ஒரு நேர்மையான வர்த்தகம் இருக்கு அப்படிங்கிறதையும் செபி உறுதி செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணலையோ, இந்த இதுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேல சட்டப்பூர்வமான விதிகளை போடுறதுக்கும் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் செபிக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு நிதி கல்வி அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுலையும் செபி ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்காக தங்கம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணால் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கல் கோல்டு, நம்ம ஒரு ஆபரண தங்கம் வாங்கலாம், காயினாக வாங்கலாம், பாரா வாங்கலாம். இதெல்லாம் ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா இடிஎஃப் இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, சோவரின் கோல்டு பாண்ட் இருக்குது, டிஜிட்டல் கோல்டு, இ கோல்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது செபி வெளியிட்ட சர்க்குலருக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அது என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சர்க்குலர் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த சர்க்குலரை வெளியே கொண்டு வந்ததுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்கம் அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதாவது இப்போ என்ன விலையில இருக்குது, இப்போ பங்குச்சந்தையில் போய் நம்ம தங்கம் வாங்குறோம் அப்படின்னா இப்போ என்ன ரேட்டில் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியே என்ஏவி அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும், அதையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேணும். அடுத்து அக்கௌண்டபிலிட்டி வேணும். இன்டர்மீடியேட்டர் யார், கஸ்டோடியன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆக்சசபிலிட்டி. ஒரு சிறிய முதலீட்டாளர்களும் இப்போ தங்கத்தில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு எஸ்ஐபி மூலமாகவோ எஸ்டிபி மூலமாகவோ நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா இதிலெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த ஆக்சசபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து சேஃப்டி. இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள், டிரான்ஸ்பரன்சி, ஆக்சசபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, சேஃப்டி, இதெல்லாம் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக எடுக்கிறோன்னா இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு சர்க்குலரை செபி வெளியிட்டிருக்காங்க. எதெல்லாம் செபி ரெகுலேட்டட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் அப்படிங்கிறத தான் அவங்க முதல்ல அந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, கோல்டு இடிஎஃப், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், செபியில் பதிவு செய்யப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுகளால் வழங்கப்படும் அந்த கோல்டு இடிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கும், இந்த இடிஎஃப்ல வாங்குற ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இதெல்லாமும் இருக்கு. அடுத்து 3ஆவதாக சொல்லியிருக்கிறது அந்த ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ், கோல்டு ரிலேட்டட் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம். அடுத்து எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட், இது பார்த்தீங்கன்னா செபியோட அந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஃப்ரேம் ஒர்க்கில் உள்ள வருது. ஸோ இதெல்லாம் செபியோட வரம்புக்கு உட்பட்ட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, கமாடிட்டிஸ், அந்த ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதே மாதிரி EGR, இதெல்லாம் செபி வரமுறைக்கு உட்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து
ரெண்டாவதா செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ சொல்ற விஷயங்கள் என்னோட வரம்புக்கு வெளியே செயல்பட்டுட்டு இருக்காங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க. எதை அப்படின்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா டிஜிட்டல் கோல்டு கோல்டில் நம்ம வாங்குறத, அதாவது ஒழுங்குமுறையற்ற ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு ஆன்லைன் தளங்களில் போயிட்டு ஒரு டிஜிட்டல் கோல்டோ இல்லை கோல்டோ வாங்குறது செபியோட வரம்புக்கு உட்பட்டது இல்லை, இதெல்லாம் என்னோட வரம்புக்கு வெளியே அவங்க செயல்படுறாங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாப்புல செபி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஆப்பில் 10 ரூபாய்க்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 20 ரூபாய்க்கு வாங்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறது. இன்னும் ஒரு சில யூபிஐ பரிவர்த்தனைகளில் கூட உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே செபிக்கு வரம்புக்கு உட்பட்டது கிடையாது, இதெல்லாம் வெளியே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டு கோல்டு அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னால வாங்குறதுனால என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் செபி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு புகார் இருக்குது, ஒரு கிரீவன்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இல்லை. அடுத்து இது ஒரு பிரைவேட் என்டிட்டி, அந்த கம்பெனி நாளைக்கு செயல்பட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பணத்துக்கே ஒரு பெரிய கொஷின் மார்க். அதே மாதிரி இது ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரு ஆடிட்லாம் ரெகுலராக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கொஷின் மார்க். அடுத்து இதில் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணுறதுக்கோ ஒரு டிஃபால்ட் நடக்கிறதுக்கோ இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம டிஜிட்டல் கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டு இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாமும் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. அதே சர்க்குலரில் செபி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, செபி ரெகுலேட் பண்ணப்பட்ட அந்த கோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. தென் அதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்மீடியேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். அடுத்து டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஆப்பாக இருக்கலாம், அது அன்ரெகுலேட்டடாக இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். தென் உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு அப்படிங்கிறத ஒரு அலோகேஷன்னு பார்த்தா 5-10% வச்சுக்கோங்க. தென் அதில் கோல்டோட பியூரிட்டி, ஆடிட் ரிப்போர்ட்டு, கஸ்டோடியன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெகுலராக ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிறதையுமே இந்த கோல்டு ரிலேட்டடாக ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மாதிரி செபி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செபி வெளியிட்ட அந்த கோல்டு ரிலேட்டடான அந்த சர்க்குலர் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம நார்மல் நம்ம தங்கம் அப்படின்னு பார்க்குறோன்னா ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு அப்படி பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த பியூரிட்டி செக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேல்யூவேஷனாக இருக்கட்டும், நல்ல கடையில் போய் நம்ம வாங்குகிறோமா, அது தரமானதாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி எப்பவும் போல் நம்ம நேராக ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம அதை வாங்குகிறோம், ரொம்ப நாள் நம்ம அதை ஹோல்டு பண்ணுறோம், அதை நம்ம வச்சுருக்கோம். எப்பவும் போல் அந்த சேமிப்பு வழியை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் இல்லாமல் டிஜிட்டலாக நம்ம வந்து கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் செபி எதெல்லாம் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. கோல்டு இடிஎஃப், அப்புறம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கோல்டு இடிஎஃப்க்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இப்போ கோல்டு இடிஎஃப்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். இதுவே கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ தேவையில்லை. ஈவன் ஒரு 500 ரூபாய் மாதம் எஸ்ஐபி மூலமாக கூட நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த ரெஜிஸ்டர்டான அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான அந்த எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ் இதுலையும், தென் இஜிஆர் இதிலெல்லாம் வந்து ஒரு செபி ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ தங்கம் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக பார்க்குறேன் அப்படின்னா நம்ம எதுலெல்லாம் பண்ணலாம், எது ரெகுலேஷனுக்கு உட்பட்டது, எது இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த சர்க்குலரில் செபி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஓரியன்டாக எந்த ஒரு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.